என்னப்பா வேணா? என்ன வேணுமா? ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும், தருவியா? ஏய் நீ வேற பெருசா ஒண்ணும் இல்ல பெருசா, நாங்க ஊருக்கு புதுசு, வாங்கி 6 மாசம் ஆகுது. அதுல காயில கடை எங்க இருக்குதா? நம்மளே ஊருக்கு புதுசு, நம்மள கேட்கறாங்க காயில கடையாங்கன்னு. சரி எதனா வரத்தை அடிச்சு விடுவோம். என்னப்பா சொல்றீங்க? காயிலாங்கடியா? கைலாங்கடை தான்ப்பா கேட்டோம். நான் என்ன கசாப் கடையா கேட்டோம்? காயிலாங்கடில பொருள் போறது தான் கேட்பாங்க. நீங்க எது கேக்குறீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க எங்களுக்கு 5 ஏக்கர் இருக்குது. குடும்ப கஷ்டத்தை வித்துட்டு பெரியவரா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வேற வழி இல்லாம மிச்சம் இருக்கிறது இந்த டிராக்டர் மட்டும் தான். இது மட்டும் ஏன் சும்மா கிடக்குதுன்னு இந்த டிராக்டரை கைலாங்கல்ல போட்டு வர காசை வச்சு குடும்ப செலவத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் பெருசு. அதுதான் உங்ககிட்ட கைலாங்கடை கேட்டோம். ஓஹோ, நம்மளுக்கு ஏத்த மாங்காய் மாடின்னு மாட்டினானுங்க. அப்படியாப்பா? அப்படிதான் பெருசு, அப்படிதான். கைலாங்கடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல. இத்தனை காயிலாங்கல்ல போட்டுனா 10,000 இல்ல 5,000 தான் கொடுப்பான். அதே ஒரு விவசாயி குத்துனா குடும்பத்தையே காப்பாத்துற மாதிரி பேசுவான். பெருசு, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். விவசாயிக்கு நான் எங்க போறது? என்னப்பா அப்படி கேட்டா? நானே ஒரு விவசாயம் தான்மா. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. பார்க்க பிச்சைக்காரமா இருந்தான், இப்ப பார்த்தா விவசாயின்றான். ஆஹா, காசு நிறைய வச்சிருப்பான் போல இருக்கடா. கம்னு பெருசா, நீங்க வேற விவசாயின்னு சொல்லிட்டீங்க. ரொம்பலாம் நான் ஆசைப்படல. ஒரு 50,000 வந்தா குத்துரும் பெருசு. முட்டாள் பசங்க 5 லட்சம் ரூபாய் வேண்டி 50,000 தரேன்றானுங்க. என்ன பெருசு திரு முடிச்சுட்டு இருக்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லு, இல்ல கைலாங்கடைக்கு வழி என்ன சொல்லு. எப்பா அந்த 50,000 எப்படி கொடுத்தா யோசிங்கிறா? ஓ அப்படியா? பணமா இல்லைன்னாலும் பரவாயில்ல, நகை வாட்சி ஏதாவது கொடுங்க, செயின் இருந்தா கூட கொடுங்க, வாங்கிக்கிறோம். நாங்க போய் ஊர்ல போய் பணமா மாத்திக்கிறோம். வழிக்கு வந்தோம்டா வாட்டர் பெட் முடிஞ்சு. எப்பா என் கையில காசு இல்ல, மோந்திரம் தான் இருக்குது. என்னடா பெருசு மோந்திரம் தரேன்னு சொல்லுது? டேய், ஆட்டைய போறதுக்கு மோதிரம் தந்தான்னா வாட்ச் தந்தான்னா அந்த வாட்சியை சேர்த்து கேளு. பெருசா மோந்திரம் மட்டும் பார்த்தாது, அந்த வாட்சை சேர்த்து கூட. பாருங்க, கவரிங் வாட்சி, கவரிங் மோந்திரம், இது போய் கேட்க முட்டாள் பசங்க.